Hi, hello viewers. Good morning. Selamat pagi. வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான புடிங், அதாவது ஸ்ட்ராபெர்ரி புடிங் உங்களுக்கு செய்யலான்னு இருக்கேன். chia seed சேர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராபெர்ரி புடிங் செய்யலான்னு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம முதல்ல பார்த்துருவோம். இங்கே நான் பாருங்கள் ஜாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்ட்ராபெர்ரி ஜாம். நீங்கள் எனி ஸ்ட்ராபெர்ரி ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஜெலட்டின், அதாவது ஜெல்லி. இது பவுடர் டைப். அடுத்தது கொஞ்சம் ஒரு பிங்க் கலருக்கு. அடுத்தது ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெர்ரி எடுத்து வச்சுருக்குறேன். நீங்கள் அப்படி ஸ்ட்ராபெர்ரி வேணாம், வேறு பீச் பழம், வேறு எதுவும் ஃப்ரூட்டில் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். இது chia seed நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் chia seed. அடுத்து பாருங்கள் மில்க். நீங்கள் ஹெவி க்ரீமும் பாய்க்கலாம், ஃப்ரெஷ் மில்க்கும் பாய்க்கலாம். சீனி நான் 2 இது எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள். சீனி ரெண்டுமே 1/4 கப் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் என்னோட பலகாரமும் சரி, என்ன கேக்ஸுங்களும் செஞ்சாலும் சரி, நான் சுகர் குறைச்சே தான் நான் போடுவேன். லெஸ் சுகரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, பிஸ்கெட் செய்யும் போது நீங்கள் சுகர் குறைவா போட்டுட்டீங்கன்னு. நான் செய்யும் போது உங்களுக்கு சொல்கிறேன், நான் சுகர் லேஸாக தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க 2 எடுத்து வச்சுருக்கேன். நான் இது 2 ஸ்டெப் செய்யணும், அதனால நான் குவார்ட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 கப் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அந்த அககா 2 ஸ்பூன் போடுறாங்க. அககா பவுடர் 2 ஸ்பூனு. ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி 2 கப் எடுத்து வச்ச தண்ணி தாங்குது. இது நம்ம அப்புறம் ஹீட் பண்ணணும். வாங்க நம்ம இப்போ செய்யும் முறையை பார்ப்போம்.